தற்போது ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. தேர்வு தேதிகள் வந்து சொல்லிட்டாங்க. அக்டோபர் 6 மற்றும் 7ஆம் தேதின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் மட்டும் இன்னும் அஃபிஷியலாக வரல. பட் எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியாச்சு. கரெக்டான 62 நாள் டைம் இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதின ஆசிரியர் தகுதி தேர்வு இந்த வருஷம் எழுத போகிற ஆசிரியர் தகுதி தேர்வு சில வித்தியாசங்கள் அதிகமாக இருக்குது. என்ன அப்படின்னா, குரூப் ஒன் எக்ஸாம்ஸ் மாதிரி இது வந்து கிட்டத்தட்ட நடக்க போகுது. இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு ஒரு குவாலிஃபைடு பேப்பர், தகுதி தேர்வாகவே இனிமேல் கருதப்படும். ஒரு நுழைவுத் தேர்வு மாதிரி தான் அது இருக்கும். ஏன்னா நீங்கள் இதில் பாஸ் மட்டும் பண்ணி வச்சா போதும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூலில் வேக்கன்சி அவைலபிளை பொறுத்து இன்னொரு தடவை எக்ஸாம்ஸ் கால்ஃபார் பண்ணுவாங்க. அப்போது இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி கிளியர் பண்ணவங்க மட்டும்தான் அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணவே முடியும். அவங்க மட்டும் எழுதி பாஸ் பண்ணாங்கன்னா போஸ்டிங் உடனே போடப்படும். ஏன்னா அது வேக்கன்சி வந்ததுக்கப்புறம் தான் அக்யூரேட்டாக சொல்லுவாங்க. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாஸ் பண்ணிட்டாலே டேரக்ட் போஸ்டிங், கன்ஃபார்ம் போஸ்டிங் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துடும். 100% நீங்கள் உறுதியாக நம்பலாம். ஸோ ஏற்கனவே எழுதி பாஸ் பண்ணி வச்சுருந்தவங்களும் இந்த வருஷம் மறுபடியும் எழுதுங்க. ஏன்னா ஆசிரியர் நுழைவுத் தேர்வுக்கான அந்த காலக்கெடு வந்து 7 வருஷம் தான் இருக்கும். சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டி 7 வருஷம் தான் இருக்கும். ஆல்ரெடி எழுதுனவங்களுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே 3 வருஷம் எழுதிருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு 3 வருஷம் இப்போ காலியாக இருக்கும். இன்னொரு 4 வருஷம் தான் இருக்கும். இன்கேஸ் 5ஆவது வருஷத்தில் கால்ஃபார் வந்துருச்சு, அந்த செகண்ட் மெயின் எக்ஸாம் கால்ஃபார் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ உங்களால் எழுத முடியாமல் வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுங்கன்னா, எதையுமே யோசிக்க வேண்டாம். இந்த வருஷம் என்ன பண்ணுங்கன்னா, எக்ஸாம் அப்ளை பண்ணி தகுதி மார்க் வந்து எடுத்து பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ கால்ஃபார் வந்தால் அடுத்த கால்ஃபார் எப்போ வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, உடனே அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணி பாஸ் பண்ணி போஸ்டிங் ஈஸியாக போயிடும். ஸோ மாணவர்கள் வந்து மறந்துட வேண்டாம். இந்த வருஷம் வந்து தகுதி தேர்வுங்கிறது வெறும் தகுதி தேர்வாக மட்டும்தான் கருதப்படுது. அதனால் வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து எல்லாராலும் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஆல்ரெடி ப்ரிப்பேர்ஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஏற்கனவே எழுதி பாஸ் பண்ணணும், இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸி தான். ஸோ ஏற்கனவே பாஸ் பண்ணால் அசால்ட்டாக இருந்துட வேண்டாம். அகைன் இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணி இந்த வருஷம் எழுதுங்க. சீக்கிரமே வந்து உங்களை ஒரு அரசு ஆசிரியராக பார்க்கறதுக்கு நாங்கள்